ஒரு மாத காலமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தடை வாங்கியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் வந்து பண்ணி வெட்டி போட்டிருக்காங்க. அது வந்து எங்களை அச்சுறுத்துற மாதிரி இருக்குது. அது மாற்று சமுதாயம் தான் அதை செஞ்சுருக்கோன்னு எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு அது தெரிய வந்திருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா துர்நாற்றம் அதிகமாக வீசிட்டு இருக்குது. ஆனால் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு காவல்துறை தான் வந்து உரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். வந்து உஷாராக இருந்துக்குங்க, எங்களெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொன்று கேட்டால் மண்ணில் போய் நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் போய் முதல்ல அடி வாங்கினீங்கள, போய் கம்ப்ளைண்ட் போய் முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்க, உயிராக இருந்தால் வந்து நாங்கள் கேஸ் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொல்லி எங்களை திட்டி துரத்தி விட்டாங்க. அப்போ என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் பேர் வந்து சத்யா என்கிற மாரியப்பன். நான் வந்து திருச்செங்கோடு தாலுக்கா நாமக்கல் மாவட்டம் கோரக்குட்டைங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேன். அதாவது ஒரு 60 70 80 ஆண்டுகளுக்கு மேலே எங்களுக்குன்னு பாதிக்கப்பட்ட ஏரி ஒன்று இருக்குது கோரக்குட்டையில். அந்த ஏரி பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். அதாவது எப்படின்னா காலகாலமாக வந்து வயக்காடுகளில் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தோம். கடைசியில் அந்த அறுவடை டைமில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். மீன் பிடிச்சி இது மாதிரி மீன் பிடி திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்தோம். பின்னாடி என்ன வந்ததுன்னா சரி எங்களுடைய கோயிலுக்கு இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்காக பொது ஏலம் வந்து எப்பவுமே எங்கள் பொது ஏலம்னு ஒன்று கிடையாது. அதாவது எங்கள் ஊரில் வந்து எங்கள் கோயில் தருமகர்த்த சார்பாக தான் வந்து ஏலம் விடுவோம். ஏலம் விட்டு ஏலம் விடுவோம். அந்த ஏலம் வந்து நாங்கள் எங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்குவோம். ஒரு ஏலத்தை கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்குவோம். அரசாங்கம் வந்து எங்களுக்குன்னு கொடுக்குற வரி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5000 அப்படிங்கிறத ஒரு கவர்மெண்ட் ஏலம் எங்களுக்கு விடுவாங்க. அந்த ஏலத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு ஆளுக்கு கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து ஜெயிச்ச உடனே இப்போ வட்டூர் தங்கவேலு திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய சேர்மன் வட்டூர் தங்கவேலும் இறையமங்கலம் வைஸ் பிரசிடண்ட் மாய என்கிற தனசேகரன் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு பொது ஏலத்துக்கு வந்து எடுத்துட்டாங்க ஒரு தடவை. அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டாவது வருஷம் ஊருக்கு பணமும் கொடுக்கல. 2வது வருஷம்னு பார்த்திங்கன்னா நாங்களாக தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. நான் முதல் எடுத்ததே பார்த்திங்கன்னா மீன் வந்து பிடிக்கிறதுக்காக வந்து அவங்க எடுத்த மாதிரி தெரியல. எங்கள் ஊருடைய கனிம வளம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஏரியை வந்து அவங்க ஏலம் எடுத்திருக்காங்க அப்படி தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை வந்து ஜேசிபி விட்டு மண்ணள்ளினாங்க. அவங்களுக்கு மண்ணல்ற ரூல்ஸ் யாருக்கு கொடுத்தது? அது ஏலம் பொது ஏலம் எடுத்ததே அவங்க பெரிய தவறு. இதில் வந்து மண்ணல்னோடனே எங்கள் பசங்க போய் ஒரு 7 பேர் போய் அந்த மண்ணல்றது பார்த்திங்கன்னா தடுத்தாங்க. எதுக்கு மண் அள்ளுறீங்கன்னு தடுத்ததுக்கு அவங்கள பிடிச்சி அடிச்சுட்டு ஆசிட்டை எடுத்து மேலே ஊற்றுறதுக்கு வச்சுருந்தாங்க. வச்சு பசங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, நாங்கள் வந்து மீன் தான் திருட வந்தோன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுங்கன்னு சொல்லி வாக்குமூலத்தை வாங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை வாங்கிட்டு அப்புறம் ஜாதி வெறியோட திட்டி அடித்து துவச்சிக்காங்கடா பள்ளத்தாயில் கொலை வந்து எங்களுதுடா, இது ஏன் கோலண்டா, நீங்கள் யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அடித்து துவச்சி விட்டானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க சமுதாய பசங்களெல்லாம் தண்ணி போட்டு வச்சுட்டு தண்ணி வாங்கி ஊற்றி விட்டு சாயங்காலம் டைம் மோரியில் உட்கார வச்சு பாலத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இப்போ எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் அந்த பக்கம் போனால் வந்து ஆடு மேய்க்க போனால் வந்து விசில் அடிக்கிறது இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க. இதைப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5-6 தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு முளசி காவல்துறைக்கு ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்னன்றாங்க அதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது, வேணா நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்குங்க, எங்களெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொன்று கேட்டால் மண்ணில் போய் நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் போய் முதல்ல அடி வாங்கினீங்கள, போய் கம்ப்ளைண்ட் போய் முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்க, உயிராக இருந்தால் வந்து நாங்கள் கேஸ் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொல்லி எங்களை திட்டி துரத்தி விட்டாங்க. அப்போ நாங்கள் மாரி வந்து பண்ண முடியல. இப்போ ஒரு தடவை 2வது தடவை இப்போ வந்து இந்த வருஷம் தண்ணி வந்தோன்னே ஏலம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. நாங்கள் போய் விட மாட்டோம். அதாவது வந்து இது எங்களுடைய காலகாலமாக எங்களுடைய பாரம்பரியத்திலே தான் வந்து இருக்குது. இது எங்களுடைய உரிமை. நாங்கள் தான் வந்து வருஷம் போல் அதில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உள்ள காடுகள்லாம் வந்து எங்களுடைய மக்களுது. அந்த சமுதாயத்துக்கு வேட்டு கொண்ட சமுதாயத்துக்கு அங்கே ஒரு உரிமையும் கிடையாது. அவங்க வந்து 4-5 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதே வந்து காவேரி ஆறு இருக்குது. அவங்க வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு படி மண் அள்ளுறதுக்கு விட மாட்டாங்க. அது அப்படி மட்டும் நாங்கள் மட்டும் எப்படி எங்கள் உரிமை விட்டு தருவோம், எங்கள் குளத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் விடுவோம்.
அதெல்லாம் நாங்கள் எங்கள் உரிமை விட்டு தரமான்னு சொல்லி நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோங்க மறு ஏலத்துக்கு வரும்போது. இது வந்து வீடியோ வந்து திருச்செங்கோடு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு மேலும் மேலும் ஒரு ஏலத்தை வந்து தடுத்தா 15 நாள் கழித்து தான் வந்து மறுபடியும் ஏலம் விடணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாரம் கூட ஆகிறதில்ல வீடியோ வந்து உடனே வந்து ஏலம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பேப்பரில் எழுதி ஒட்டிடுறாரு யூனியன் ஆஃபீஸில். அப்புறம் நாங்கள் அது வந்து முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு முதல்ல வந்து போஸ்ட்டில் வந்துடும். இந்த ஆள் இப்போ அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. நாங்களாக போய் அங்கே யாராவது வச்சுக்கி இங்கே உள்ள ஆளுங்க யாராவது வந்து படித்து சொன்னாங்கன்னா நாங்களே போய் பார்த்துட்டு அப்புறம் 2வது தடவை தடுத்தோம். அப்புறம் 3வது என்ன பண்ணார், வட்டூர் தங்கவேலு திமுக ஒன்றிய சேர்மன் என்ன பண்ணுறாரு, நாங்கள் வந்து எங்கள் ஊர் தரும்புக்கருத்த ஒரு 100 பேர் பக்கமாக போனோடனே போய் நாங்கள் ஏலம் விட மாட்டோம், விட்டா எங்கள் பேரில் தான் நாங்கள் காலகாலமாக எங்களுடைய குடும்பமாக சம்மந்தப்பட்டு எங்கள் பேரில் தான் நாங்கள் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தோம், பொது ஏலத்துக்கு விட மாட்டோம், எங்கள் சாதிக்காரங்க பேரில் ஏலம் எங்கள் பேரில் போட்டு கொடுங்க, நாங்கள் யார் பார்த்து விட்றோமோ அவங்க எடுத்துக்கிட்டோம். ஏன்னா மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சமுதாயத்துக்கு பேரில் விட்டிங்கன்னா அது சாதிக்காரர் வரும், அதனால் வேண்டான்னு சொல்லி நாங்கள் போய் தடுத்ததுக்கு வட்டூர் தங்கவேலுங்கிற திமுக ஒன்றிய சேர்மன் என்னன்றா பள்ளக்குதியில் பல்லக்கெல்லாம் அடித்து உடச்சி போகும்டா, ஆளுங்கட்சி நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நீங்கள் அதுக்கு மீறி நீங்கள் ஏலம் எடுத்திங்கன்னா கட்டை வந்து உருவி கிழிச்செறிஞ்சிட்டு நான் மறுபடியும் ஏலம் விடுவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடான்னு சொல்லி திட்டினாங்க. திட்டுனோடனே நாங்கள் சாதி வரி போய் சாதி பற்றியெல்லாம் தப்பாக பேசினார். அப்புறம் இதே மாதிரி சரி நாங்களும் அந்த தடவை அப்போது ஏலம் வந்து நிறுத்திட்டாங்க, விடலைங்க. அப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏலம் விட்றேன்னு சொன்னாங்க. ஏலம் விட்றேன்னு சொன்னாங்க. இது மாதிரி தினேஷ் மலர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், அவருடைய நம்பர் கொடுத்தாரு, அவர்கிட்ட அண்ணனை பார்த்து பேச சொன்னார். இது மாதிரி நாங்கள் ராஜ ஜெயக்குமார் அண்ணன் நாங்கள் போய் அணுகணும், இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குது இப்படி சொல்லி அணுகணும். இப்போ பேசுனது அண்ணன் இது மாதிரி கோர்ட்டு நாங்கள் அணுகியிருக்கிறோம், கோர்ட்டு நாங்கள் அணுகி இது மாதிரி 1 மாதத்துக்கு வந்து நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கிறோம். அதாவது மாட்டு சமுதாயம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 நாளுக்கு முந்தா நேரத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணி 3 பண்ணி வெட்டி எங்களுடைய அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கிற பாலத்துக்கு தண்ணி அதான் மெயினாக தண்ணி போகிற வழியை பக்கத்து ஏரியிலேருந்து தண்ணி வந்து தான் எங்கள் ஊர் ஏரியை வந்து நப்போம், அந்த தண்ணி வந்து இங்கே நம்போம், அதுலேயே கரெக்டாக அந்த பாலத்திலே போட்டுருக்காங்க. அந்த 3 நாள் அந்த பண்ணி செத்து நாரிட்டு கிடக்குது, ஊரு ஃபுல்லாக நாற்று அடிக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீனுக்கு வலை போட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அப்போவே நாங்கள் தண்ணி ஒரு 100 ஏக்கரா இருக்கிற குளத்தில் வந்து நாங்கள் போய் டப்புன்னு போய் வலையை போட்டு போய் 2 மணி நேரம் வலையை விட்றதுக்கு ஒரு இடத்துல உள்ளே இறங்கினோம்னா மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை நாங்கள் அந்த குப்பையை நீக்கி விட்டு தண்ணி குடிப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அந்த பண்ணியெல்லாம் கொண்டா போட்டு நார் அடிச்சுட்டு கோழி கூடலாம் அத்தனை கொண்டா கொட்டிக்கிறாங்க. அந்த வீடியோவும் நான் இப்போ இதில் மூவேந்தர் மீடியாவில் அனுப்பியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கழிவுகளை கொண்டாந்து எங்கள் ஏரியை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலமும் பாதிக்கப்படும். இது மாதிரி நாங்கள் நேற்று பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், அது சம்மந்தமாக மொளசி ஸ்டேஷனில் வழக்கு தொடுத்துருக்குறோங்க. இது சம்மந்தமாக எந்த மாதிரி நடவடிக்கை வந்து எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எஸ்ஐ இன்னைக்கு கூப்பிட்ருக்காரு விசாரணைக்கு, தருமகர்த்தாவையுமே ஊரில் ஒரு 10 பேர்த்து கூப்பிட்ருக்காருங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சந்திச்சிங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவங்களே எதுவும் சொல்கிறதில்ல, எதுவும் சொல்கிறதில்ல. இது சம்மந்தமாக கோர்ட்டில் நாடி இப்போ இடைக்கால தடை வாங்கினதா சொன்னாங்களே, அது எப்படி மூவ் பண்ணீங்க? ஒரு மாத காலத்துக்கு இப்போ தடை வாங்கிக்கிறேன், மேற்கொண்டு அது விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த கோர்ட்டில் போட்டிருக்கீங்க? சென்னை ஹைகோர்ட்டில். சென்னை ஹைகோர்ட். ஆனால் வந்து போட்டிருக்கீங்களா? தருமகர்த்தா சார்பாக ஊர் தருமகர்த்தா சார்பாக போட்டுக்கிறோம், கோயில் தருமகர்த்தா சார்பாக. 1 மாத காலமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தடை வாங்கியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் வந்து பண்ணி வெட்டி போட்டுருக்காங்க. அது வந்து எங்களை அச்சுறுத்துற மாதிரி இருக்குது. அது மாற்று சமுதாயம் தான் அதை செஞ்சுருக்கோன்னு எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு அது தெரிய வந்திருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு அச்சுறுத்தலாகவே தான் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா துர்நாற்றம் அதிகமாக வீசிகிட்டு இருக்குது. ஆனால் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு காவல்துறை தான் வந்து உரிய ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கும். அதாவது எப்படின்னா வந்து இதுக்கு காரணம் 2 பேர் தான். யாருன்னா திமுக சேர்மன் ஒன்றியம் வட்டூர் தங்கவேலும் மாயன்கிற தனசேகரன் தான். அதை பொறுத்துக்கூடியதான் அந்த மாற்று சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வெட்டி போட்டு எங்களை பயமுறுத்துறாங்க. மேற்கொண்டு இது எங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கண்டிப்பாக அது நடக்குங்க. அதனால் எங்களுக்கு வந்து மாவட்ட கலெக்டரும் வந்து போலீஸும் தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்.